கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரியவர். பண்டிகை காலத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். பிறந்தநாளை காண்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமணநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய வசனத்தை கேட்போமா? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைய ஜீவார்த்தை தலைப்பு சாந்த குணத்தை சொல்ல பிறந்தார். பாருங்க, இந்த வசனம் இந்த மத்தேயு 5:5 சீசர்களிடத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. சாந்த குணம் இருக்கணும், ரொம்ப அமைதியான ஒரு குணம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஊழியக்காரருக்கு இங்கே சொல்கிறாரு, எல்லாருக்கும் அவர் சொல்கிறாரு. சங்கீதத்தில் கூட பைபிள் இருக்குது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்கன்னு. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. புரிஞ்சிட்டிங்களா? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. இனி சற்று நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு அமைதியான குணம், ஒரு தாழ்மையான குணம் இருக்குதா? விட்டு கொடுக்குற குணம் இருக்குதா? குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் சாந்த குணம் இருக்குதா? கணவர் கோபமாக பேசும்போது மனைவி அதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக போகிற குணம் இருக்குதா? மனைவி கோபமாக பேசும்போது கணவன் அமைதியாக போகிற அந்த குணம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, சாந்த குணமே இல்லை. ஏன்னா 12 அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, மோசே பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான். எல்லாரை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தாலும் பாருங்களேன். ஆனால் அந்த மனுஷன் ஒரு காலத்தில் அப்படி சாந்த குணம் உள்ள மனுஷன் இல்லைங்க. ரொம்ப கோபக்கார மனுஷன். 2 பேர் சண்டை போட்டதை பார்த்து நியாயம் இருந்த பக்கத்தில் நின்று அந்த அநீதி செய்தவனை கொலை செய்த மனுஷங்க. அப்போ சாந்த குணமே இல்லை. சாந்த குணமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனை சந்தித்த பிறகு, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்த பிறகு, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்த பிறகு, கர்த்தருடைய ஊழியத்தை வந்த பிறகு எவ்வளோ பெரிய ஒரு அமைதியான குணம் அவருக்கு உண்டாயிற்று பாருங்கள். ஏன் அந்த மோசையை போல் நம்மளால் மாற முடியாதா? கண்டிப்பாக மாற முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏன் பிறந்தேன் தெரியுமா? உங்களுக்கு சாந்த குணத்தை சொல்லித்தரதுக்காக பிறந்தேன். நான் போதனை பண்ண பிறந்தேன். இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? நான் இன்னைக்கு சாந்த குணமாக வாழ்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பான்னு சொன்னீரே. நீர் இந்த பூமியில் பிறந்து ஊழியம் செய்த பொழுது சாந்த குணத்தை குறித்து போதித்தீரே. ஆம், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஒரு தாழ்மையின் குணத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஒரு அமைதியின் குணத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எதிர்த்து பேசுகிற குணங்கள் எல்லாம் விலகட்டும் என்று செபிக்கிறேன். கீழ்ப்படியாமையின் குணங்கள் எல்லாரை விட்டு விலகி போகட்டும். நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பிசாசன் கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில் அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படட்டும். மருத்துவம் செய்தும் சுகம் கிடைக்காத மக்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளை மக்களை கொண்டு வருவீராக. சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறுவதாக. இந்த நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்த நாளாய் இருக்கட்டும். ஒரு அதிசயம் நடப்பதாக. உடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.